பரபரப்பா போய்க்கிட்டு இருக்க இந்த லைஃப்ல, இங்க முக்காவாசி மக்களுக்கு இந்த நார்மல் லைஃபே பிடிக்கலங்க. எப்படியாச்சும் சூப்பரான ஒரு லைஃப் வாழலாம்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனா, லைஃப்ல நடக்கிற பிரச்சனைய சமாளிக்க முடியாம, இந்த நார்மல் லைஃபே போதும்னு இருந்துடுறாங்க. அந்த மாரி வாழ்ந்துகிட்டு இருக்க 3 பேரோட கதைய தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இவ பேரு தாங்க மீரா. பிஜில தங்கி பிஜி படிச்சுட்டு இருக்கா. ஃபுல் டைமாலாம் படிக்கிறது இல்ல. பார்ட் டைமா படிச்சுட்டு இருக்கா. அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன பே இவ படிச்சு பாஸ் பண்ணதை விட பஜனை பண்ணாதான் பாஸ் ஆவேன்னு சுத்திட்டு இருக்கா. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவித்யோனவசாந்தே. பா பெருமாளே, உன்னை நம்பிதான்ப்பா படிக்காம போறேன். எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிரு. உன் பவரை காட்டு. இவ பேர் அனு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கா. கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. இவங்க அப்பா அம்மாவுக்கும் இதே ஆசை தான். இவரோட பிரச்சனையே ஓவர் திங்கிங் பண்றது தான். நீங்களே பாருங்களேன். டெய்லியும் இந்த காஃபி குடிக்கிறதுனால ஏதாச்சும் உடம்பு சரியாம போயிடுமோ? கிரேயர் வந்துட்டு என் அழகு ஏதாச்சும் பாதிச்சதுன்னா ஐயோ. அப்புறம் லாஸ்டா பிரியா. இவ காலேஜ் முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கா. இது வரைக்கும் ஆஃபீஸ் பக்கமே போனதில்ல. ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். மாடல் ஆகணும் தான் இவளோட ஆசையை. அப்புறம் தைரியமான பொண்ணு. ஆனால் இவட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. கோவம் வந்துச்சு இவ்வளவே இருக்க மாட்டான். தேராணி என்னடா உனக்கு வேணும்? நான் அப்ப தடவை பேசுவோம். என்னடா நைன்னு கால் பண்ணிட்டு இருக்க? சொம்மனா இதுதான் சொன்ன இல்ல ராங் நம்பர். அப்பனா மயிரை புடுங்கத்துக்கு கால் பண்ற. புரியல எனக்கு. அப்ப தடவை பேசுவேன். சாப்பிட்டாச்சு. எல்லாருமே இங்கதான் இருக்கோம். மா வரேம்மா. எத்தனை தடவைமா கேப்ப? அப்புறம் வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயில்ல. ஆமா, சும்மா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமான்ட்டு. சனிக்கிழமை அரியர் எக்ஸாம். அப்போ ஹால் டிக்கெட்டு. அம்மா விஷயம் இருமா கூப்பிடுறேன். நோய் நோய். ஐயோ எங்க வச்சேன்னு தெரியலையே. முருகா, என்ன இது? கண்டது வரும். ஐயோ, இந்த கொஸ்டின் படிச்சனா தெரியலையே. ஒருவேளை அது வந்துச்சுன்னா என்ன பண்றது? கிழிச்சதும் போட்டுருப்பணும். வாய்ப்பு இருக்கு, பண்ணிருப்பேன். இதுமே மனபட ஆக மாட்டேது. ஒரு அளவு இல்லாம போச்சு. தேடுற நீ கொஞ்சமாவது கேட்கறாள பாரு. என்ன கருமம் அது வச்சு. ரொம்ப முக்கியம் அதெல்லாம். இதெல்லாம் கபோர்ட்ல வைக்கல. நீ எவ அழுதா? அண்ணா என்னோட ஹால் டிக்கெட் பாத்தியா? ஏய் அடி பாவி சைக்கோ நாயே. இதுல பேர் எழுதுனாலே ஹால்குள்ள விட மாட்டாங்க. கிறுக்கி வச்சிருக்க பைத்தியம். இப்போ என்ன? அரியர் எக்ஸாம் தானே எழுத போற. நீ எல்லாம் என்ன எழுதினாலுமே பாஸ் போட்டுருவாங்க. ஆனா எனக்கு அப்படியா? இங்க பாரு, எவ்வளவு புக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன்னு. என்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு. பிசிக்ஸ்ல இருந்து கேக்குறாங்க, மேத்ஸ்ல இருந்து கேக்குறாங்க, கெமிஸ்ட்ரில இருந்து கேக்குறாங்க, இங்கிலீஷ்ல இருந்து கேக்குறாங்க, தமிழ்ல இருந்து கூட கேக்குறாங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதுக்கு போய் இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்க பா. லூசானி, நான் இப்ப என்ன கேட்டேன்? ஏன் கிறுக்கி வச்சிருக்கேன்னு கேட்டேன். சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ, ஒரு ஆர்வ கொள்ளல கிறுக்கிட்டேன்டி. இப்போ என்னன்ற? போ சிப்ப. என்னது இப்படி பரப்பி வச்சு உட்காந்துட்டு இருக்க? இப்படி பரப்பி வச்சு உட்காந்து படிச்சா மட்டும் நான் பாஸா பண்ண போறேன். எப்படியோ ஃபெயில் தான் ஆக போறேன். வாய மூடு. காலையிலே வாய வைக்காத. இந்த வாட்டி மட்டும் நான் ஃபெயில் ஆயிட்டேன். அவ்வளவுதான். எங்க அப்பா எவனையாவது பிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாரு. தயவு செஞ்சு போ. சரி கூல். உங்க 2 பேருக்குமே இப்ப செமஸ்டர் முடிய போகுது. என்ன பண்ணலாம்? என்ன பண்ண போறீங்க? என்ன பிளான்? என்ன ட்ரீட்? ட்ரீட்டா? எங்க அப்பா அதுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாரு. என்ன நம்ம என்ன பண்ண முடியும்? பசங்களா இருந்தா ஏதாவது சரக்கு அடிப்பானுங்க. அது பசங்க. நம்ம என்ன பண்றது? சாப்பிட்டு தூங்க வேண்டியதா? சவுண்ட்ஸ் குட். அடிங்க சாப்பிட்டு தூங்க போறியா? என்ன பசங்க மட்டும் தான் என்ஜாய் பண்ணுமா என்ன? நம்மளும் சரக்கு அடிக்கிறோம். சரக்கா? ஹலோ, நீ ஐடில வேலை பாக்குறமா? உனக்கு இதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. உனக்கு அடிக்கணும் ஆசை இருக்கா இல்லையா? அவளை விடுறி, நீ சொல்றி. எம்மா, 2 பேரும் ஊர்ல இருந்து வரும்போது எப்படி வந்தீங்கன்னு தெரியுமா? ஐயோ, இந்த அரமெண்டல் போன் எடுக்குது. என்ன போன் எடுக்கிற? அம்மா தாயே, வீட்டுக்கு எதுவும் போன் பண்ணி தொலைஞ்சிராத. அவ்வளவுதான், நான் செத்தேன்.
ஃபோன்லாம் பண்ண மாட்டேன். ஆனா வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். ஓஹோ மேடம்க்கு அவ்வளவு தெரியுமா? அனுப்பிக்கோ. நானும் உனக்கு முன்னாடி உன் லவ் மேட்டரை உன் வீட்ல போட்டு குத்துறேன் இரு. ஏய் என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன மிரட்டுறீங்களா? ஆமாண்டி. ஹீரா இது உன் பிளான் தானே? ஏய் இப்போதைக்கு என்ன இழுக்கிற? நீங்க 2 பேரும் தானே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் எதுவுமே சொல்ல. மேடமா என்னம்மா பெரிய ஃபேஷன் ஐகான் நினைப்பா? திருச்சிக்கு ரூட் மறந்துச்சு போல. என்னை விட நீ தான் ஆன்லைன்ல அதிகமாவே ஆர்டர் பண்ணுவ. ஊர்ல இருந்து வந்தப்ப மெடிமிக்ஸ் சோப் தானே நீ யூஸ் பண்ணிட்டு இருந்த. ஆனா இப்ப பாரு எவ்வளவு அப்டேட் ஆயிட்ட நீ. இல்ல இரு எதுல அப்டேட் ஆகணுமோ அதுல அப்டேட் ஆயிருந்தா போதும். இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏய் நான்லாம் சூப்பர் மார்க்கெட்ல ரெட் புல் பாட்டில் எடுத்தாலே தப்புன்னு நினைக்கிறவடி. என்ன போய் இதென்ன அப்படியே போயிடுவா. அதே சூப்பர் மார்க்கெட்ல அந்த ஒயின் பாட்டில பார்த்துட்டு பேன்னு நின்னுட்டு இருந்ததை நானும் பார்த்திருக்கேன். இந்த விளையாட்டுக்குலாம் நான் வரலப்பா. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் வேடிக்கை பாக்குறேன். அப்ப நானும் வேடிக்கை பாக்குறேன். நான் இங்க ஒண்ணு சொல்ற சம்பந்தமே இல்லாம தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேடிக்கை பார்க்கறவன் துரோகி, கம்பெனி கொடுக்கறவன் தியாகி. இன்னைக்கு ஒரு நாள்னா கம்பெனி கொடுத்து கொஞ்சம் தியாகிங்களா மாறுங்கடி. லூசேதான். ஒரு நாள் தானே பண்ண போறோம், நம்ம டெய்லியும் பண்ணாதானே தப்பு. டெய்லி ப்ளீஸ் டி மீரா. ஏய் அதெல்லாம் முடியாது. தஞ்சாவூர்லயே நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆமா நான் வந்து தஞ்சாவூர்ல வாடகைக்கு வந்திருக்கேன் என் கௌரவத்தை. எதையாவது பேசணும்னு பேசி தொலையாதீங்கடி 2 பேரும். கடவுளே. ஐயோ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம், நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுவோம், ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டினா ஃபன் பண்ணுவோம், அப்புறம் சந்தோஷத்துல குடிப்போம், சோகத்துல குடிப்போம், சோகம் அடிக்கடி வரதுனால அடிக்கடி குடிப்போம், சும்மா இருக்கிறப்பலாம் குடிப்போம். அப்படியே 6 மாசத்துல குடிக்கறி ஆயிடுவோம். ஐயோ ஸ்டாப். இவன் இவ்வளவு நேரம் பேசுறா? ஐயோ நமக்கு இது செட் ஆகாதுப்பா. அடக்கழுத இவ்வளவு நேரம் டயலாக் பேசுன, இப்ப என்னடி யோசிச்சுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் சரக்கு வேண்டாம். வெரி குட், நல்ல முடிவு. நம்ம வேண்டாம், ட்ரை பண்ணலாம். What? உனக்காக தான் பிரியா. ஏய் சம்மாடி, இப்பதான் மச்சான் என் வலிக்கு வந்திருக்க. சொல்லணும். ஓகே ஏய் சம்மா. என்ன ஏய் வா, இவ்வளவு நேரம் தஞ்சாவூர்ல குடும்பம் கௌரவம்னு கதை விட்டுட்டு இப்ப தம் அடிக்கிறதுக்கு நீயே பிளான் பண்ற. உங்க வீட்டுக்கு நான் கால் பண்ணி சொல்லட்டாடி. ஏய் எதுக்கடி இப்போ உட்காந்துருக்கோம் ஆளுக்கு மூஞ்ச பார்த்துக்கிட்டு? நாளைக்கு எக்ஸாம், எனக்கு தூக்கம் வருது. எனக்கும் எக்ஸாம் இருக்குடி, எதுக்காக இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம்? ஏய் நம்ம தான் தம் அடிக்க பிளான் போட்டோம்ல. ஏ பிளான் போட்டா இல்ல போட்டோம். போட்டோனே வையேன். என்ன இப்போ போய் வாங்கிட்டு வரணும்ல. ஆன்லைன்ல ஆர்டர் போடு. ஆ ஏய் ஆன்லைன் ஆர்டர் போடல, கிக்கேலடி. நேர்ல போய் வாங்காதடி சமக்கிக்கே. என்னடி பேசிட்டு இருக்கவ? சரி அப்போ யார் போய் வாங்குறது? நீ தானடி ஐடியா குத்த, நீ போய் வாங்கு. ஏய் நான் ஐடியா மட்டும் தான் கொடுத்தேன், என்னால போய் வாங்க முடியாதுப்பா. எனக்குலாம் ஆமா அது செட் ஆகும். எனக்கு செட் ஆகாது. இந்த வேலைக்குலாம் நான் வரல, ஆளை விடு. நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்ப நம்ம எப்பவுமே ஆர்டர் கேம் வந்து இப்ப ஆட போறோம். ஓகே ஏதோ யோசிச்சு அடிவ. ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன வச்சுட்டா நாட்டி விட்டுருவாளோ? சரி இந்த பெண்ணு வந்து யாரை பார்த்து நிக்குதோ அவங்க வந்து சிகரெட் வாங்கிட்டு வரணும். டீலா? வேணாடி டீலா? இல்ல டீல் இல்ல. டீல் தான். ஓகே இப்ப யார் பக்கம் வந்து நிக்குதோ அவங்க தான் போய் வாங்கிட்டு வரணும். ஓகேவா? ஐயோ மாலே. மீரா நீதான். என்னது இது? ஏன் பக்கம் திருப்பி விட்டீங்க? மீரா உன் பக்கத்தா நிக்குது, நீ தான் போய் வாங்கிட்டு வரணும். ஏய் இல்லடி, நான் இன்னொரு தடவை விளையாடலடி. ப்ளீஸ் 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 இன்னொரு தடவை விளையாடல. ப்ளீஸ் 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 டி ப்ளீஸ் டி. சரி ஓகே, உனக்காக ஒன் மோர் டைம். ஓகே முருக கடவுளே இந்த வாட்டி என்கிட்ட வரக்கூடாது. வரல. என்னடி மறுபடியும் என் பக்கம் நிக்குது? மீரா நீதான் வாங்கிட்டு வரணும். நான் எப்படி போய் வாங்குவேன்? நீ தான் வாங்கணும், இதுதான் பிளான். இதுக்காக தான் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு நீ வாங்கிட்டு வா. ஓகேவா? நீ நாளைக்கு எக்ஸாம் முடிச்சிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துரு. ஓகே பை பை, குட் நைட். பை பை. ஓகே பை மீரா, குட் நைட். நாளைக்கு பாப்போம். சரக்குன்றா அவ தம்முன்றா. வாங்கிட்டு வந்தா தானே சமாளி. என்ன இவ டென்ஷன்ல வரா? என்னடி எக்ஸாம் சூப்பரா எழுதுன போல?
நீ வேற தெரிஞ்ச கொஸ்டினையே தப்பா எழுதி வச்சிட்டேன்னு கான்ல இருக்கேன். வெறுப்பேத்தாது. அப்படியே எல்லா கொஸ்டினும் கரெக்டா எழுதி பாஸ் பண்ணி விடுவ பாரு. ஏய் வாயை வைக்காதடி, காண்ட் ஏத்திட்டு இருக்க. சரி இந்த மீரா பொண்ணு எங்க? இன்னும் ஆளை காணோம். பக்கத்துல இருக்க காலேஜ்ல இருந்து வரவாடி இவ்வளவு நேரம். எக்ஸாம முடிச்சோமா காலேஜ் விட்டு வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு மேடம் எல்லார்கிட்டயும் கதை அடிச்சுட்டு ஆடி அசைஞ்சு பொறுமையா டக்குன்னு வந்துருவான்னு சொல்ல வந்தேன்டி. வந்துட்டா பாத்தியா? கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன். பாக்குறாளே, கேஷுவலா மெயின்டைன் பண்ணிப்போம். என்ன இது புதுசா லேப்டாப்லாம்? இது அருணோட லேப்டாப். நீங்க எல்லாம் பிஸியா இருந்தீங்களே, அதனால அவங்கிட்ட வாங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உன்னடி ஒரு நாள் அந்த அருணை பார்த்தா கேட்பேன், இப்படிதான் உன்ன எல்லாம் லவ் பண்ணணும்னு. நேர்ல பாக்கல அவன். என்னடி கியூட்டா இருக்க, காதுல தோடலா இருக்கு, பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிருக்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல பாரு, இப்பதான் புதுசா பாக்குறல, அப்படிதான் தெரியும். ஏய் என்னடி புது கிளிப்பு, நல்லா இருக்குடி இது. நேத்து நீ வாங்கிட்டு வந்ததுதான். எவ்வளவு சரி, சமாளிக்கலையே. ரொம்ப நடிக்காத. எங்க வாங்கிட்டு வந்தியா? என்ன வாங்கிட்டு வரணும்? என்னடி நேத்து பிளான் பண்ணது மறந்து போச்சா? பென் சூத்தி விட்டு உன் பக்கத்துல இருந்துச்சு, நீ தானே தம் வாங்கிட்டு வரணும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிளான் போடுறோம், அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? அதே மாதிரி இதையும் மறந்துருங்க. சும்மா ஏய் விளையாடுறியா? நான் ஏற்கனவே செம்ம கான்ல இருக்க, ஒழுங்கா எடு, நான் இப்ப அடிச்சு ஆகணும். அனு விளையாடாத அனு. யாராவது பார்த்தா என்ன அனு பண்றது? சொந்தக்காரங்களா இங்க தான் திரிஞ்சிட்டு இருப்பாங்க, பயமா இருக்கணும். பயமா இருக்கா? என்னடி விளையாடுறியா? நேத்து நம்ம 3 பேரும் பேசி நீ தானே ஃபைனலா வாங்கிட்டு வரணும்னு சொன்னோம். இப்போ வந்து பயமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஓகே, நம்ம 3 பேர் சேர்ந்து அப்படியே பேசிட்டு போய் அதெல்லாம் வாங்கிட்டு முடியாது, வரலாம். நீ தான் வாங்கணும். இதெல்லாம் போங்கா இருக்கு, நீ எழுந்துரு. அனு, அவளை risk முதல்ல அனு, அனுப்பி பயமா விடு இருக்கு. சீக்கிரமா. அது எப்படி பயமா இருக்குன்னு சொல்ற? ஏய் நான் எப்படி போய் வாங்க முடியும்? ஏய் பயமா இருக்கணும். நீ எழுந்துடு. போ. நான் அப்படியே வரல, அவளை தள்ளி விட்டுரு. ஏய், ஈரா, போ, நீ தான் வாங்கிட்டு வாங்கிட்டு வா, வா, போ. கொல்ல போட தெரியாது. மாட்டேன். எனக்கு தெரியாது, போ. நீ ஈஸியா தான் வாங்கிட்டு வாங்கிட்டு வரணும். இருப்பா, போ, 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 வாங்கிட்டு வா, போ. வாங்கிட்டு தான் உள்ள வரணும். Bye. என்னன்னு சொல்லி கேட்பேன். ஐயோ கடைக்கார வேற ஊர்க்காரனாச்சே, தெரிஞ்சவன் வேற, கண்டுபிடிச்சிருவானே. பேசாம அந்த கடைக்கு போயிடலாமா? பேசாம ஜெப்டோல எங்கேயோ ஆர்டர் போட்டு வாங்கிட்டு போயிடுவோமா? இவளுங்களுக்கு சிகரெட் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் எங்க அப்பா அம்மா இங்க படிக்க வச்சாங்களா? இவளுங்க சங்காத்தத்தை முதல்ல கட் பண்ணணும். ரோட்ல போறவங்களா என்னையே பார்த்துட்டு போற மாதிரி இருக்கே. ஐயோ இவனா சம்மந்தம் இல்லாம கொஸ்டின் மாதிரி கேட்பானவன். ஏய் மீரா, ஏய் மச்சான் ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். என்ன நீ பாட்டு தனியா பேசி நடந்து போயிட்டு இருக்க? சும்மா அப்படியே கடைக்கு போலானே. ஓ, எப்போ இந்த 3 இயர்ஸ் கூட தானே வருவ? இப்போ நான் தனியா சுத்திட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்காங்கடா, அப்படியே திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாமே. ஓ அப்படியா? சரி, ஆனா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டாளா? வந்துட்டாலே. ஃபோன் பண்ற எடுக்கவே மாட்டேங்கிறா. எப்படி எடுப்பா? உன் ஃபோன்ல இருந்து ஒரு ஃபோன் பண்ணேன். போடா, அதான் ஃபோன் இருக்குல, பண்ணி பேசுற போடா. இவன் ஒரு பக்கம் அவளுங்க ஒரு பக்கம், ஆளாக்கி உயிரை வாங்கிட்டு. அதுக்கு பாவல கேட்டுரும். தினேஷ், என்ன ஏதோ வாங்க போறேன்னு? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப்? இந்த கடையில ஆ, சிகரெட் வாங்கி தரியா? இது சிகரெட் வாங்கி தரவா? சிகரெட் அடிப்பியா நீ? ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? அனுதா கேட்டா. நம்ம அனுவா? அனு தம்முடி போலா? நீ வாங்கி தர முடியுமா முடியாதா? சரி வா, வாங்கி தரேன். உண்மையிலேயே அனு தான் கேட்டாளா? வாங்கி தர முடியுமா முடியாதா? வாங்கி தரேன், வாங்கி தரேன். நான் வாங்கி தந்தேன்னு சொல்லாத. நானும் உங்ககிட்ட கேட்டேன்னு சொல்லாத. அண்ணே ஒரு லைட்ஸ் பாக்கெட் ஒன்று. ஹே மீரா, வாங்கிட்ட பாத்தியா? எப்படி? ஏய் ஏய் மீரா தான் கேட்டாளா? குடுறா. ஏய் காசு கொடுத்துட்டு போடி. ஏய் போடா. என்கிட்ட சுத்தமா காசு இல்லடி. கேடி. ஐயோ நான் வரேனா? ஏய் வந்துட்டியா? ஏன்டி இவ்ளோ வேகமா ஓடி வர? யாரும் பாத்துருவாங்களோன்னு தான் சரி வாங்குனியா இல்லையா? வாங்கிட்டேன். அதுல தெளிவா இருங்க. தண்ணி குடுக்கலாம். இந்த கர்மாந்திரம் தானே. இது ஓகே. தீப்பெட்டி எங்க? ஐயோ என்னால முடியல. அம்மா யாராவது? நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சிகரெட்டுக்கு தேவை தீப்பெட்டி, அதே மறந்தா எப்படி? இந்தா. நீ தான்டா பாய் ஃப்ரெண்டு. இப்பயே காசு கொடுத்துட்டு போடி. ஏ மறுபடியும் போடாடே. வாங்கிட்டியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? பெருமாளே என்ன மன்னிச்சிருப்பா. அடி போடி. ஏ ஓகே.
கரெக்டா சொல்லு. பக்கத்துல பார்த்திருப்பேன். யாரு அது? ஐயோ போச்சு. 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 எல்லாம் போச்சு. இருடி. கத்தாதீங்க பாத்துக்கலாம். குடு 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 குடு. யாரோ பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கத்தாம இருங்க. கேட்டீங்களா? சொன்னேன்ல. சும்மா இருடி. ஹாய் ஓனர் அங்கிள். ஹாய்மா. வாங்க அங்கிள். ஓனர் தான். வரேன். ஒரே அமைதியா இருக்கு. 3 பேர் மொழி வேற சரியில்லை. அப்புறமா சொல்லுங்க ஓனர். குழாயில தண்ணிலாம் கரெக்டா வருது இல்ல? வருது அங்கிள். அப்புறம் இந்த கரண்ட் எந்த பிரச்சனையும் இல்லையா? கரெக்டா வருது இல்ல? அதெல்லாம் பிரச்சனை இல்லை uncle. ஜன்னலை திறந்தா காத்து நல்லா வருதா? அங்கிள் சூப்பரா அதெல்லாம் வருது. வருது. எல்லாம் கரெக்டா வருது இல்ல? வருது அங்கிள் வருது அங்கிள். அப்ப வாடகை எப்போ வரும்? வாடகையா? வாடகை நாளைக்கு வாடகை வந்துரும் அங்கிள். ஆமா அங்கிள். நாளைக்கு. டெஃபினெட்லி ஃபார் ஷூர். என்னாச்சு? நசங்கிடும். சோஃபா 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 சோஃபா. சோபா நசிங்கிடுமா? நான் உக்காந்தா பொறுமையா உட்கார்றேன். நசுங்காம நடந்து வந்து லேசா முது வலிக்குது. அப்படியே சாஞ்சிக்கிறேன். என்ன, வயசாச்சுல அங்கிள். கொஞ்சம் பார்த்து பொறுமையா. யாருக்கு? சோபாவுக்கா எனக்கா? சோஃபாக்கு அங்கிள். சோஃபாக்கு சோஃபா. அதானே பார்த்தேன். அப்புறம் அனு எக்ஸாம்ல எப்படி எழுதுன? 3 क्वेश्चन விட்டுட்டான் அங்கிள். எது 3 கொஸ்டின் விட்டியா? ஐயோ வாழ்க்கையா தொலைச்சிட்டியாமா. இப்படி வந்து நிக்கிறியே. ஏமா எக்ஸாம்ல நல்லபடியா எழுதி பெரிய கவர்மெண்ட் ஆபீசரா என்ன மாதிரி ஆகும்னு பார்த்தா இப்படி 3 கொஸ்டின் விட்டு வந்து நிக்கிறியே. ஐயோ ஆமாம்மா, என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற. சரி அந்த கொஸ்டின் பேப்பர் கொடு. இந்தாங்க அங்கிள் क्वेश्चन பேப்பர் இருக்கு. போதுண்டி எல்லாத்துக்கும். ஐயோ என்னம்மா இவ்வளவு ஈஸியான கொஸ்டின் பேப்பர் ஆகுது, இதை போய் விட்டுக்கிறியாமா? ஏமா 1978ல காந்தி உப்பு சத்தியாகிரகம் போனாரு. ஏன் போனார் தெரியுமா? சத்தியாகிரகம் போனது எதுக்குன்னா உப்பு வாங்கினதுக்கு போனாரு. அந்த நேரம் பார்த்து தூத்துக்குடியில உப்பு இல்லைன்ட்டாங்கம்மா. ஆமா இப்படிதான் வளையாபதி குண்டலகேசி லவ் பண்ணி இருக்கும்போது இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார சாத்தி இருந்தாரு. அது கூட தெரியாம என்ன பண்ண போறீங்க? கட்சியில 3 கொஸ்டின் விட்டியாமா? சரி வாடகை நாளைக்கு வந்துரும்ல? ரெடி பண்ணி வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஏன் ஒரு மாதிரி தம் பூச்சி பேசுறீங்க? ரிலாக்ஸா பேசுங்க. நாயில அங்கிள் இவங்க தான். இல்ல ஒண்ணும் இல்ல அங்கிள். சும்மா சும்மா. சரி ரிலாக்ஸா இருங்க. ஓனர் தானே, ஏன் பயப்படுறீங்க? பயப்பிள்ளைங்க ஏதோ பண்ணுதுங்க, ஆனா என்ன பண்ணுதுன்னு தெரியல. கண்டுபிடிக்கிறேன். உன்னை வந்து எடுத்து கொடுக்க சொன்னா தம்முன்றாரு. நில்லு. ஏய் யார் நீ? கொரியர் பைக்லாம் வீட்டுக்குள்ள என்ன வேலை? வெளியே போ. எது கொரியர் பாயா? யோ போயா பேசாம. போயாவா? டேய் டேய் வந்துட்டான். போயா. என் பொண்டாட்டி கூட என்ன போயான்னு சொன்னதுல இவன் என்ன போயான்னு சொல்லிட்டு போறான். ஒருவேளை நம்ம ஓனர் அவன் தெரியாம பேசிட்டு போறான் போல. டேய் டேய் அது பொண்ணுங்க இருக்கிற வீடுடா. அந்த பொண்ணுக்கு நம்ம தானே பாதுகாப்பு. பாஞ்சிட போறான். அங்கிளுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன வந்துட்ட? சரி சமாளிப்போம். ஒண்ணும் இல்ல, வயிறு வலிக்குது. How many times? மடி இப்போ அந்த வந்தானே யார் அவன்? அனுவோட சித்தப்பா பையன். ஓ அனுவோட சித்தப்பா பையனா? நான் யாரோ கொரியர் பையன் நினைச்சிட்டுமா. என்ன போயான்னு வேற சொல்லிட்டான். அதான் என்னமோ ஏதோன்னு வந்தேன். சரிம்மா பாத்துக்குங்க. பாருமா நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிம்மா. அம்மாடி அந்த வாடகை நாளைக்கு கன்ஃபார்ம். சரிம்மா நாளைக்கு வரேன். கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லும் வரல, ஒன்றும் வரல. ஒருவேளை அடிச்சு முடிச்சிட்டாங்களா? இல்லை மாடிக்கு போய் அடிச்சாங்களா? முன்னாடியே வந்திருக்கலாமோ? என்ன சைலண்ட் ஆயிட்டது? ஒருவேளை விட்டு கேட்குற அளவுகளோ? எடுத்த உடனே தம் அடிக்கிறியான்னு கேட்டால் நம்மளை டாக்ஸிக்குன்றுவா. ஏதோ ஒன்று வேற மாதிரி இருக்கு. ஓகே
இது 2 நாள் பார்த்துக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, எதுவும் நடக்காத மாதிரி போ. ஓகே, நோ டாக்ஸிக். கேக்குது. நீ எதுக்குடா இங்க வந்த? ரொம்ப அர்ஜென்ட்மா, அதான் வந்தேன். ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. இதுக்கு எல்லாமே ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. மீராவை கடையில் பார்த்தேன், அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கடையில பாத்தியா? எப்போ? நீ தான் தம்மு கேட்டியாமே, நான் தான் வாங்கி கொடுத்தேன். தீப்பெட்டியும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். என்னடா அப்போ நீ என்ன சந்தேகப்படுறியா? ஏய், உன்னை போய் சந்தேகப்படுவனாமா? என் புஜ்ஜி குட்டியில செல்லம் இல்ல, உன்னை சந்தேகப்பட்டு என்ன ஆக போகுது? மீராவை பார்த்தேன், தம்மு கேட்டா வாங்கி கொடுத்தேன், அவ்வளவுதான். உனக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் கேட்டிருப்ப, நீ எடுப்பியா? உன்னை நான் சந்தேகப்படுவனாமா? வரேன் பிரியா, வரமா செல்லம். பை பை பாய். அப்புறம் யார் அவன்? யாரு? என்னை பார்த்து கொரியர் பாய்னு சொல்றான். ஹவுஸ் ஓனர். ஹவுஸ் ஓனரா? அவனை ஒரு ஊதுனா பறந்துருவான். அவன்கிட்ட சொல்லி வை. வரமா செல்லம். பை. போடா. என்னடி பண்ணி வச்சிருக்க? புயும் அவன்கிட்ட போய் சிகரெட் வாங்க சொல்வியா? அவனே எப்போ சண்டை போடலான்னு காத்துட்டு இருக்கா. பைத்தியக்காரி. ச்சே, மாட்டி விடுறதுக்குனே வந்திருக்கா. இப்ப சந்தோஷமா? ச்சே, ச்சே, நம்மளால ஒரு தம்மு கூட அடிக்க முடியலையே. இவ்வளவு பிரச்சனை வருது. ஏய், எவன்டி சொன்னா சும்மாரி. ஒரு தம்மு கூட அடிக்க முடியாதுன்னு? இப்பவே நான் அடிக்கிறேன்டி. எங்க தம்மு? எங்கடி? இதோ இருக்கு. எனக்கு ஒண்ணு குடுறீ. எல்லாமே உடைஞ்சிருக்குடி. உடஞ்சிருச்சா? அதான் மீரா இருக்கல, போய் வாங்கிட்டு வந்துருவாங்க மறுபடியும். ஒண்ணு மட்டும் நல்லா இருக்கு. இப்பவே இதை நான் அடிக்கிறேன். பத்தியா, நீ மட்டும் தனியா அடிக்கிறல. Estoy buscando un gatito como tú que me dé por la mañana, por la கக்கூசில noche y சாவி todos los வச்சிட்டேன், días. எடுத்துக்கிறேன். Estoy buscando un gatito como tú que me dé por la mañana, por la noche y todos los días. அப்ப நான் கண்ட கனவுல உண்மைதானா? ஐயோ, ச்சே. ரெண்டு பேரும் நேத்து வளங்க. ச்சே, பிரேக்கப் கன்ஃபார்ம். ஏய், சரி, நான் தான்ப்பா காரணம். நான் வேணாலும் வாங்கிட்டு வரேன், ஆனா நான் குடிக்க மாட்டேன். எங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? கருமம் கருமம். சீ, இருக்கிற குடிகார பிள்ளைங்களுக்கு இங்கதான் இருக்காங்க. நம்மளே அதுக்கு தான் வந்திருக்கோம். ஐயோ, இங்க ஒருத்தர் சாகவே போறானா? ஐயோ, இந்த கூட்டத்துல நான் எப்படி வாங்குவேன்? சாம இருந்திருக்கலாம். நானே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன். இவன் கூட சேர்ந்ததுக்கு இந்த கருமத்தையும் பண்ணி ஆகணும். சிகரெட் வாங்கியாவது தினேஷ் ஹெல்ப் பண்ணா. இதுலேருந்து யாராவது ஒருத்தவங்கள்ட்ட கேட்டுடலாமா? எல்லாம் வித்தியாசமா இருக்கானுங்களே. யாராவது ஒரு இழிச்சா வாங்கி மாட்டணுமே. யார்? சார். எஸ். என்ன ஆளு பார்க்க ஒரு மாதிரி இருக்கா? சார், ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? பெண்கள் ஏதோ உதவி கேட்குறாங்க. எனக்கு காலி பேக். அப்புறம் என்ன ஹெல்ப் வேணும்? ரொம்ப கூட்டமா இருக்கு, என்ன கொஞ்சம் சரக்கு வாங்கி தர முடியுமா? ஏங்க, என்னை பார்த்தா ஒயின் ஷாப் நின்றுட்டு சரக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி தெரியுதா? சாரி சார், சாரி ஜென்டில்மேன், சாரி சாரி அப்படின்னு எவனா சொல்லுவான். நான் எல்லா பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். என்ன மாதிரி சரக்கு வேணும்? என்ன சரக்கா? நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் சொல்கிறேன். என்டர்டைன்மெண்ட் ரம் அடிக்கணும், என்ஜாய்மெண்ட்டுக்கு பீர் அடிக்கணும். அது போக MC 112, 18, 48, RC, FC எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி சரக்கு வேணும்? சோகமா இருக்காங்க, சந்தோஷமா மாறணும்.
அப்படின்னா அந்த சரக்கு தான் வேணும். இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாம் காசு. சரி சரி. இது சரக்குக்கு, என் ஃபீஸுக்கு. சரி ஓகே பரவாயில்ல. இந்த ஒயின் ஷாப்பில் உமன்ஸுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த சரக்கு தான் சந்தோஷம் ஆக்குற சரக்கு. தேங்க்யூ. உங்கள் ஸ்வீட்டு நேம் ராகவி. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. பெண்களுக்கு ஒன்றுனா ஓடி வந்துடுவேன், உங்களுக்கு ஒன்றுனா பறந்து வருவேன். என் நம்பர் வேணுமா? ஓகே ஃபன். எங்கேயோ பார்த்துருக்கேன். ஐயோ மீரா மீரா கையில் என்ன பீரா? ஐயோ அங்கிள், வழி மாறி வந்துட்டேன். இங்கே நிக்கிற, இது மோசமான இடம். அங்க வா. இல்ல அங்கிள், நானே போய்க்கிறேன். அடே வாமா. ஏம்மா நாங்க வரத்தையும் எங்க தயங்குவோம். ஒரு பொம்பளை புள்ள, நீ போய் அங்க நின்னுங்கிற. இல்ல அங்கிள், நான் வீட்டுக்கு போய். அடே வீட்டுக்கு தான் போறேன், வந்து ஏறுமா. நானே போய்க்கிறேன் uncle. நான் விட்டுறேன், வாமா. உட்காரு போலாம். உட்காரு. ஸ்டார்டிங் ப்ராப்ளமா, போயிடலாம் உட்காரு. என்னம்மா அது சத்தம்? என்ன அங்கிள் சத்தம்? ஏம்மா நான் உங்ககிட்ட கேட்டா நீ என்கிட்ட கேக்குற? ஏதாவது இருக்கும் அங்கிள். வண்டி சத்தமா இருக்குமா? ஏமாடி திரும்ப ஏதோ சத்தம் கேக்குதே. ஆமா அங்கிள், எனக்கும் கேக்குது. கேக்குதா? வீல் புடிச்சில பிரேக் சத்தமா இருக்குமா? நீ போ. எப்பா நல்ல வேலை, நான் மாட்டிருப்போம். தலை வலிக்குது. இவ வேற எல்லா பிரச்சனைக்கும் இவ காரணம். தலை வலிக்குது. ஏம்மா எதுக்கு டிவி இவ்வளவு சத்தமா வச்சு பார்த்துன்னு இருக்கீங்க? நாங்களாம் இங்க குடி இருக்கணுமா வேணாமா? அங்கிள் டிவியே இல்லை அங்கிள் இந்த வீட்டில். இப்ப எதுக்கு 3 பேர் ஏதோ தப்பு பண்ண மாதிரி திருன்னு முழிக்கிறீங்க? இங்க பாருங்க, இப்படி பேசுறாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அங்கிள் கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். நேற்று கூட பக்கத்து ஏரியால ஒரு பொண்ணுக்கு பெரிய பிரச்சனை. ஒரே ஆள் குடு குடுன்னு ஓடி போய் 10 பேர் ஆச்சுன்னு தெரியுமா? நீங்க 10 பேரை அடிச்சிங்களாக்கும். 10 பேர் இல்ல, 10 பேர் ஆச்சு. நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொட செத்துட்டான். ஐயோ என்னடி செத்துக்கிட்டு போயிட்டாரா? ஏய் நீ வேற சும்மா இருடி. அங்கிள் 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 யாரும் முடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு. அங்கிள் பிரச்சனை இவரு வேற. அங்கிள். ஐயோ என்ன தூங்கி பாருங்க. வாங்கிருப்பா. அடியே சிகரெட் வாங்குறதுக்கு தினேஷ் வச்சு வாங்குன, சரக்கு வாங்க சொன்னாலும் சலிக்காம போய் வாங்கிட்டு வந்துட்ட. இது எப்படி வாங்குன? அது ஒரு ரீல்ஸ் மாட்டினாடி ஒருத்தன், அவனை வச்சுதான் வாங்கினேன். ஏய் வளவளன்னு பேசினு இருக்காதீங்கடி, முதல்ல சரக்கு அடிக்கலாம்டி, டைம் ஆகுதுடி. ஆமா ஏய் மீரா முதல்ல கீழே இறங்கி வா. வாங்கிட்டு வர சொன்னீங்க, வாங்கிட்டு வந்தேன், அவ்வளவுதான். நீங்க அடிங்க, நான் வரல. ஏன் அண்ணனுக்கு சரியான லேஸ் பேக்கெட் மட்டும் ஆர்டர் போடுறீ? போட்டு தொலைற. சரி நம்ம சரக்கு அடிப்போமா? ஏடு அடிக்கலாம். அமைதியாருங்க அமைதியா. ஓகே என் ஹால் கால் பண்றோம், எல்லாரும் ஃபோன்ல சைலண்ட் போடுங்க. ஓகே ஹாய் புஜ்ஜி, என்ன பண்ற? ஒர்க்கில் இருக்கேன் பேபி. நானும் இப்போதான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன் பேபி. செம்ம டயர்டு. ஆஃபீஸில் அவ்வளோ வேலை கொடுத்துருக்காங்க, உடம்புலாம் வலிக்குது, முடியவே இல்லை. ஆக்சுவலாக தூங்கலான்னு போனேன், கரெக்டாக கால் பண்ணுறேன். அப்படியா, தூங்கணுமா? சரி புஜ்ஜி, நம்ம காலையில் பேசுவோமா? ஓகே பாய், நீ குட் வா, நைட். நம்ம சரக்கு அடிக்கலாம். சரிடி, ஓகேடி. மே ஐ உள்ள கமின்? ஹாய் புஜ்ஜி. என்னடி என்னடி வீட்டில் யாருமே இல்லைன்னா இவங்களா யாரு? நான் சொன்னல ஒரு இழிச்சு வாயேன், இவன் தாண்டி சரக்கு வாங்கி கொடுத்தான். ஏய் ஆமா ஆமா, நான் சொல்ல மறந்துட்டேன். இவ வந்து அனு, இவ வந்து மீரா. மீராவா? ராகவி. ராகவியா? உனக்கு எப்படி தெரியும் அவங்கள? ஒயின் ஷாப்பில் சரக்கு வாங்கி கொடுத்ததே நான் தானே. நீ சரக்கு அடிப்பியா? எப்படின்னா தெரியலையே. என்ன பிரியா இதெல்லாம்? குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண.
நீ மட்டும் குடிக்கிற, நாங்க குடிக்கிறதா? நான் ஏதோ ஸ்ட்ரெஸ்ல குடிக்கிறேன். ஐயோ உன்னை குடிக்க வேணாம்னு சொல்ல புஜ்ஜி. என்கிட்ட கேட்டிருந்தா நானே வாங்கி கொடுத்துருப்பேன்ல. எதுக்கு யார்கிட்டயோ கேட்குற? அப்போ எனக்கு தெரியாம நீ குடிச்சிட்டு தானே லவ் பண்ணியிருப்பேன். அப்போ உன் மேல எனக்கு லவ் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்பிக்கை இல்லை, எதுவுமே இல்லை. நான் உன் கூட பேச மாட்டேன். போ டூ. என்னடி நூலா விட்டு போறாவே? பைத்தியம் கோச்சின் போகுதுடி அவளாடி. இவனை சமாதானம் பத்தத்துக்குள்ளேயே உயிரே போயிடும்டி. ஐயோ பிரியா, இவதான் ஏய், ஏதாச்சும் பண்ணுங்கடி, முடியலடி என்னால. என்னடி இப்போ உனக்கு என்ன? எத்தனை வாட்டிட்டா உனக்கு கால் பண்றது? ஏன்டா என் போனை அவாய்ட் பண்ற? நீ எல்லாத்தையும் பண்ணுவ, நீ கால் பண்ண உடனே எடுக்கணுமா? இல்லடா அத நான் சும்மா வாயில வச்சுதான்டா பார்த்தேன். அத நான் பத்த வைக்க கூட இல்லடா. பச்சை போய் பேசாதடி, பச்சை போய் பேசாத. இப்படி எத்தனை நாளா என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க? கண் கூட பார்த்தேன். சிகரெட்டை வாயில வச்சு தீப்பொட்டியை பத்த வச்சு ஏதோ பல வருஷமா அடிக்கிறவ மாதிரியே அடிக்கிற. அத நான் கண் கூட பார்த்தா நான் தம் அடிக்க மாட்டேங்கிற. ஏய், நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலடா. அத சும்மா ட்ரை பண்ணலாம் தான் வச்சது. வேற எதுவுமே நான் பண்ணலடா. புரிஞ்சுக்கோடா. ஏய் பொய் சொல்லாதடி. நான் வரலன்னா நீ அடிச்சிருப்ப. எனக்கு தெரியும். என்ன நடி சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்க? நீ என்ன சந்தேகப்படுறியா? நான் அது மாதிரி எதுவும் பண்ணலன்னு சொல்றல்ல, ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீரு? ஏய், நான் கண்ணால பார்த்தேன்டி. அது எப்படி இல்லைன்னு சொல்லி கேவலமா சமாளிக்கிற? பாவி, நீ இவ்ளோ பேசுற? நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல தானே சொல்றேன். இன்னையோட சரி, பிரேக்கப் பண்ணிக்கலாம். பிரேக்கப்பா? என்னடா விளையாடுறியா? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ பிரேக்கப்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே இல்லையா ஃபர்ஸ்ட்? ஆமாமா, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் கண்ணால பார்த்ததே இல்லைன்னு சமாளிக்கிறீல. இன்னும் இந்த மாதிரி எத்தனை எல்லாம் சொல்லி என்னை சமாளிச்சே தெரியல. இந்த டைம்ல எவனே ஏய், தெரியலையே. என்னடி பேச ஒரு நிமிஷம் இருடா. அடிங்க. ஹலோ ஹலோ மேம், யாரு? எங்க கடையில இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம். சுடிதாரு, டாப்ஸ், குர்த்தி இதெல்லாம் ஆஃபர் நல்லாவே போயிட்டு இருக்கு. யோ, நீங்க நான் ஏன் உயிரோட வாங்கக்கூடாது? இருப்பனா இல்லையானே எனக்கு தெரியல. இந்த டைம்ல சுடிதார் இதெல்லாம் எனக்கு தேவையாது. போன வையா. சும்மா. ஹலோ சொல்லுடா. எதுக்குடி ஹோல்ட போட்டு போற? எவன கால் பண்ணா? எவன்டி கால் பண்ணா? அந்த காலேஜ் ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் கால் பண்ணானா? அடப்பாவி. ஏய், நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரிச்சுதா பேசிட்டு இருக்கியா? ஓவரா பேசிட்டு இருக்க. நான் வேற ஏதோ லைன் வந்துச்சுட்டு அட்டென்ட் பண்ண போனேன். அதுக்காக இப்படியே பேசுவ? நான் அப்படிதாண்டி பேசுவேன். நீ எவன்ட்ட பேசுற, என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும்டி. கண் கூட பார்த்த தம் அடிக்கிறதே இல்லைன்னு மறைக்கிற. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன லூசா? நான் லூசாடி? நீ ஏடா பையனை நம்புறது? அவ்ளோ சந்தேகப்படுறல. நானே பாத்துக்கிறேன். போன வை. ச்சே, எவ்ளோ தைரியம் இருந்தா இப்படி பேசுவான் அவன். ஃப்ராட். என்னையவே ஏமாத்துறான். இப்ப எதுக்கு இங்க என்ன வர சொல்லிட்டு இப்ப அமைதியா இருக்க? எனக்கு புரியல. எனக்கு இப்ப நான் கிளம்பட்டா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்ககிட்ட எனக்கு பேசவே சுத்தமா எனக்கு பிடிக்கல. எனக்கு தப்பெல்லாம் உன் மேல வச்சுட்டு என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இன்னும் கான்ஃபிடென்ட்டா பேசுறா. எல்லா தப்பையும் கண்டுபிடிச்சிட்டானோ? நீ மட்டும் என் மேல சத்தியம் போட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வைன் ஷாப்ல நின்னுட்டு என்னடா பண்ணிட்டு இருந்த? இதுல மீராக்கு வேற வாங்கி கொடுத்துருக்க. அது இப்ப வந்து சொல்லு. பொண்ணுங்களுக்கு ஒண்ணா என்னால தாங்க ஏன் முடியாது. சொல்ல அதான் மாட்டே? ஓடிட்டேன். நீ பண்ற தப்பெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாதுல. நான் பண்ற தப்பு மட்டும் தான் உனக்கு தெரியும்ல. நான் எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா அருண் உன்னை? என்னடி நான் பேசுன டயலாக்ல நீ பேசிட்டு இருக்க? நேத்து நீ சண்டை போட்டதுல இருந்து எவ்வளவு ஹர்ட் ஆகி அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா நானு? ஈஸியா சொல்லிட்டல. ஆனா நீ என்னடானா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஹர்ட் பண்ணிட்டே இருக்க அருண் என்ன. சீரியஸாவே நான் ஹர்ட் பண்றேனா? ஆனா நீ நேத்து சண்டை போட்டதுல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னை பிரேக்கப் பண்ண சொல்றாங்க. ஆனாலும் நான் உன்னை விடாம உன்னை லவ் பண்ணிட்டே இருக்கேன். நீ ஏதாவது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அருண். சின்ன சின்ன சட்டைக்கெல்லாம் பிரேக்கப் பண்ணா யார் தான் ஒண்ணா வாழ முடியும்? தினேஷ், உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காம போச்சுல்ல? பரவாயில்ல, நீ உன் முடிவை சொல்லிட்டல்ல. நானும் என் முடிவை பாத்துக்கிறேன். நீ இப்படியே இருந்துக்கோ. பை. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்றேன்ல. உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல. நான் சாக போறேன்டா. என் சாவுக்கு காரணம் நீதான். நீ மட்டும்தான். ஐயோ, இவ செத்ததுக்கு அப்புறம் கடைசியா பேசுனது யாருன்னு பாப்பாங்க. இவ என் கூட தானே பேசினா. ஐயோ, தம்ப வேற கீழே போட்டனே. ஐயோ. தினேஷ், நீ என்னை இப்படி அவாய்ட் பண்ணுவ நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பரவாயில்லடா, உனக்கு என்ன பிடிக்கலன்னு நல்லாவே தெரியுது. எங்க வீட்லயும் கல்யாண பேச்சு எடுத்து இம்சை பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன பிடிக்கல. யாருக்குமே என்ன பிடிக்கல. எனக்கும் யாருமே வேண்டாம். நான் இல்லனா நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்கல. ஜாலியா இருங்க. என்ன, நான் ஒரேடியா உங்களெல்லாம் விட்டு போய் சேர்ந்துறேன். பை. சந்தோஷமா இருங்க.
எப்படியும் எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆயிடுவோம், வாழ்க்கையிலயும் ஃபெயில் ஆயிட்டோம். ச்சே, இதுக்கு மேல நான் இருந்து என்ன பண்ண போறேன்? ஒரேடே போய் சேர்ந்துறேன். போங்க. இவன் என்னடா நேரம் கண்ட நேரத்துல கால் பண்றான்? ஹலோ ஏய் பிரியோ, எங்க இருக்க நீ? ஏய், நான் வெளியில ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன். நான் சொல்றேன். ஏய் அவன சூசைட் பண்ணிக்கிறேன், எனக்கு வாய்ஸ் நோட் போட்டுருக்காடி. அச்சச்சோ, என்னடா ஆச்சு? சூசைட் பண்ணிக்கிறா? சொல்லவே இல்ல. மெண்டல், இதெல்லாம் சொல்லிட்டு அடி பண்ணுவாங்க. எங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை ஆச்சு. இப்ப அதெல்லாம் சொல்றது நேரம் இல்ல. ஆமா, ரூம்ல யார் இருக்கா? நீ மீரா இருப்பாளேடா, அவளுக்கு கால் பண்ண வேண்டியதானடா. ஏய் அவளை கால் பண்ணிடி, அவ எடுக்கலடி. நீ ஏதாவது சரி பண்ணு, ஓகே, சீக்கிரம் இரு, நான் போ. கால் பண்றேன். இரு ஒரு நிமிஷம் இரு. யாரு? அது அனோ சூசைட் பண்ணிக்கறாளாம். சரக்கு வாங்கி குடிக்கிறது தானே சாத்தா சாப்பிட்டு ஏய், இது அவ இல்லடா, அவ மீராடா, இவ அனுடா, இவ ஏன்டா அப்படி பண்ற? ஐயோ, தலை சுத்தது. ஒரு கிளாஸ்க்கு இன்னொரு கிளாஸ் வேற இருக்கே. முடியாது போலவே. செத்துற மாட்டானே. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணணும். எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்? வேணாம்பா, இவங்க போதைக்கெல்லாம் நம்ம ஊருக்கு ஆக முடியாது. இவ வேற கால் பண்ணுறான். சொல்றி, எங்கடி இருக்க? நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன். மனசு சரியில்லை எனக்கு. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? நீ என்னடா நான் அசால்ட்டா ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க? அனு சூசைட் பண்ணிக்க போறலாண்டி. சூசைடா? சொல்லவே இல்லை. ஐயோ, ஹவுஸ் ஓனர் வேற திட்டுவானே. அடி லூசுக்கு முட்டை. ஐயோ, ஹவுஸ் ஓனரை விட்ரி. அவளுக்கு எதனா ஆச்சுன்னா நம்ம நாளைக்கு வந்து ஜெயில கம்பி தாடி என்னணும். அதை பத்தி எதனா யோசிச்சாடி நீ? ஐயோ, என்னால் கம்பி எல்லாம் என்ன முடியாது. இப்போ தாண்டி ஊருக்கு டிக்கெட் போனேன். ஏன்டி உயிரை வாங்குறீங்க? ஆமாம், ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கணுமா உங்கள்கிட்ட? நீ எங்கே இருக்க? ஏய், நானும் வரணும், வெளியில இருக்கோம். நீ நாங்க நீ மட்டும் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட நல்லா சுத்து. இப்போ நான் போய் இப்போ என்னடி பண்ணுறது? இப்போ நான் இப்ப நாங்க ஜாலியா இருக்கதை நீ பாத்தியா? ஏய், தயவு செஞ்சு கொஞ்சம் போடி. அவ எதனாச்சும் பண்ணிக்க போறாடி. ஏ சி வை 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 ஃபோனை. ஏய் சரி ஓகேடா, நான் அப்படியே கிளம்புறேன்டா. எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. எப்படி போவ? ஏய், நான் கேப் போட்டு போய்க்கிறேன்டா நானு. நம்ம வண்டி இருக்கும்போது நீ எது கேப்ல போகணும்? வா, நம்ம வண்டியில போ. வேணாண்டா டி, அது ஸ்டார்ட்டே ஆகாது. நீ வர வேணாண்டா ப்ளீஸ்டா. டைம் ஆகுதுடா ப்ளீஸ்டா. இரு ஸ்டார்ட் பண்ணு. இரு ஒரு நிமிஷம். நான் கேப் போட்டே போறேன். நான் அப்படியே போறேன். பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் நான் போய்க்கிறேன். ஓகே விடு. இரு வர வண்டி. ஐயோ, இவங்க வேற நம்மளை எப்போ பார்த்தாலும் ஓட விட்டுட்டே இருக்காளுங்களே. மீரா, என்ன ஜாலியா ஓடிட்டு இருக்க? ஒரு நிமிஷம். அனு இந்த லெட்டர் கொடுக்க சொன்னா. லெட்டரா? செருப்பு பிஞ்சிரும். உன் பொட்டேட்டி சொல்லவா? ஏய், அவ தான் கொடுத்தா. என்ன கருமம் இது? மீரா, என்ன எதுக்கோ கயிறு வாங்கிட்டு போனா. என் பொண்டாட்டி வரதுக்குள்ள கொடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லாட்டி அவன் என்ன திட்டுவா. கன்ஃபார்ம். மீரா, கயிறு எதுக்கு வாங்கிட்டு போனா? தூக்குல தொங்க. ஓ அப்படியா, ஜாலியா தொங்கட்டும். மீரா, என்னடா ஹவுஸ் ஓனர் இருக்கானம்மா. நீ எதை பார்த்த? செத்து போயிட்டான்டா. நீ போய் செத்து தொலை. அவருமா நல்ல விஷயம் தான். மீரா, என்னடா? இல்ல என் வீட்டுல கரண்ட் பில் அதிகமா வந்துருச்சு. உன் வீட்டுல எவ்வளவு வந்துச்சு? ஏய் இருடா. என்னடி என்னடி செருப்பு கழட்டுற? அத்தடி. ஐயோ அனு, ஐயோ அனு 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 எந்திரி அனு 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 எந்திரி அனு அனு செத்துட்டியா அனு அனு? ஐயோ, நீயாவது லவ் பண்ணி செத்த. நானும் எதுவுமே பார்க்கல. என்ன பிடிச்சி உள்ள வைக்க போறாங்க அனு. இங்க பாரு, வாயிலிருந்து நுர எதுவும் வருதா? அனு, விஷம் குடிச்சா நுர தானடி வரணும். அனு என்னடி பண்ண? அனு எந்திரி அனு 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 அனு. போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. நான் செத்தேன். இனிமே நான் என்ன பண்ணுவேன்? யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி சொல்லவா? வேணாம் 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 வேணாம். ஐயோ, இப்படி கொன்னுட்டீங்களேடி ஆளை. 3 பேரும் ஒண்ணா சுத்தும் போதே நினைச்சேன். 2 பேருமா சேர்ந்து ஆளை கொன்னுட்டீங்களே. ஐயோ அனு, எங்கடி பல்ச பாக்குறது? ஏய், ஏடா கத்துற? ஏடா கத்துற? கத்தாதடா. பல்ஸ் இல்ல. ஆளை கொன்னுட்டீங்களே. ஆளை கொன்னுட்டீங்களே. கத்தாத. மேல ஓனர் சொல்லிட்டு இருக்கான். அது வந்து ரைட் ஹேண்ட். பல்ஸ் வராது. லெஃப்ட்ல மட்டும் தான் பல்ஸ் வரும். அமைதியா இரு. அமைதியா இரு. நான் வேணா என் மூச்சு கொடுத்து அனுவை காப்பாத்துவா. நீ ஒண்ணு புடுங்க வேணா. நீ போய் முதல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணு. அனு அப்படின்னா மீரா,
அனுவுக்கு லெமன் புளிஞ்சு சோடா வாங்கிட்டு வந்துருவா. எந்திரிச்சிருவால. புளிப்பு முட்டை புளி முட்டை. ஓகே, ஓகே. செருப்பால் அடிப்பேன். அவன் என்ன பிபி பேஷண்டா இல்ல சுகர் பேஷண்ட்? போடா அந்த பக்கம். அவ என்ன குடிச்சு தந்தான்னு கூட தெரியல. அத மேல போடுற போடா. பாக்குறேன். எங்க போய் பார்க்கறது தெரியலையே. என்னத்தை குடிச்சு தொலைச்சாலும் தெரியலையே. தம் வாங்கி கொடுக்கும்போதே நினைச்சேன்டி. டேய் நிப்பாம் கலையாம மீரா. வச்சிருக்கா. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த டைம்ல கொடுத்து கொடுத்து தொலைடா. மாத்திரை போட்டுதான் தற்கொலை பண்ணியிருக்கான். தூக்க மாத்திரை. தூக்க மாத்திரையா? இதுக்கெல்லாம் நாளைக்கு எஞ்சிருவா. நான் கூட பயந்துட்டேன். இல்ல கூட நான் என்னவோ நினைச்சேன். தூக்க மாத்திரைக்கு அந்த சீனு. 10 மாத்திரை காணாம போயிருக்கு. 10 போட்டாவா? நீ அவன் எஞ்சிருவா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேலாம் போட்டிருக்க மாட்டா. செல்லம், தூங்குறியாம்மா? தூங்கு. ஏன் போ நல்லா கிளம்பு. சாகல. போ தயவு செஞ்சு போ. நீ கண்ணு முன்னாடி நிக்காத. தயவு செஞ்சு கதவு மூடிட்டு போ. ஐயோ அவ சாவல. மாத்திரை போட்டு படுத்திருக்கா. தூக்க மாத்திரை. இல்ல அப்புறம் ஏன் அவன் எனக்கு கால் பண்ணி நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு என்ன டென்ஷன் பண்ணி நான் அதுக்கு அப்புறம் ஓடி வந்துட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? மூச்சு ஆமா. வராங்குது தெரியுமா? உனக்கு மூச்சு வாங்குதா? அது சரி. ஆமா. ஏய் குடிச்சு தொலையாதடி. ஐயோ துப்பு. துப்பி தொலை. ஐயோ துப்பி தொலை. அது மாத்திரை கலந்து வச்சிருந்த தண்ணிடி. துப்பு. ரெண்டு மூடி ஒரு குடிச்சு மாதிரி பண்ணுது எனக்கு. ஏய் 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 ஐயோ எனக்கும் அதே மாதிரியா? ஐயோ தலைலாம் சுத்துடி அம்மா. ஐயோ கடவுளே. ஹாய் மேம், சொல்லுங்க. என் பேர் சூர்யா. லோன் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன். உள்ளே போய் பேசலாமா மேம்? சாரி, கேர்ள்ஸ் மட்டும் இருக்கிற ரூம் அலோட் கிடையாது. பொண்ணுங்க மட்டுமா? ஃபேமிலியோட இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க பிரியா. பிரியா சொன்னாங்க. ஆமா, ma'am. ஆமா ஆமா ஃபேமிலி தான், சிஸ்டர் தான். எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த கேஸ் பில்லை மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் முடிச்சு கிளம்பிடுவோம் மேம். கேஸே இல்ல, பில்லு கேக்குறாரு. எது கேஸே இல்லையா? அப்போது சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஸ்விக்கி ஜொமேட்டோல. ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி. சரி சரி சரி, இந்த வீட்டோட டாக்குமெண்ட்டை கொஞ்சம் காமிச்சிங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு போயிடுவேன். டாக்குமெண்டா? அதெல்லாம் தேட முடியாதுங்க. வேணா பிடிஎஃபா அப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். பிடிஎஃபா? யாருக்கு அனுப்புவீங்க? ஆமாம், இந்த வீடு யார் பேரில் இருக்குது? ஹவுஸ் ஓனர் பேர்ல தான் இருக்கும். ஓ, அப்போ ஹவுஸ் ஓனர் பிரியா கிடையாதா? அப்போ வேற யார் தான் ஓனர்? அப்போ எல்லாம் ஏமாற்றி எடுத்துட்டீங்களா? அப்போ போய் சொல்லி லோன் கேட்டிருக்கீங்க. ஏங்க 80 லட்ச ரூபாய்க்கு லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க. வீடு அவங்க பேர்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்களா? இது வேலைக்கு ஆகாது. நான் போலீஸ் வர சொல்றேன், பாத்துக்கலாங்க. நான் லோன் கேன்சல் பண்ணிடுறேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். நீங்க போலீஸ்ட்ட பேசுங்க. யோ சார், யோ என்ன பண்றது? பேசாம வாய்ஸ் மாத்தி பேசுவா. ஹலோ சே கர்மோ. எடுக்கவே நான் சாமி. அனுவோட அப்பா பிரியா மாட்டாரு அவரு. இது சரி வராது. கன்ஃபார்ம் இவர் விட மாட்டார். கால் பண்ணுவாருன்னு நினைச்சே பண்ணிட்டாரு. சரி ஓகே. ஹலோ ஹலோ மீரா, எப்படிமா இருக்க? அங்கிள் நல்லா இருக்கேன் அங்கிள். என்னம்மா ஒரு மாதிரி சொல்ற? நல்லா இருக்குது அங்கிள், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா அப்புறம் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போறதுக்கு தான் அங்கிள், அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்படி நகைச்சுவையா பேசுறது தாம்மா உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா அனு எங்கம்மா? ஃபோன் கொடு. அனு அனு வந்து ரெஸ்ட் ரூம்ல இருக்கா அங்கிள். பாத்ரூம்லையா? பாத்ரூமுக்கு ஃபோன் இல்லாம போக மாட்டாளே அவ? சார்ஜ் போட்டிருக்கா அங்கிள், சார்ஜ் போட்டிருக்கா. நாங்கெல்லாம் சார்ஜர் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அனு காலுக்காக. ஆனா அவளை பாருமா, சார்ஜ் கூட போடாம வெயிட் கூட பண்ணாம. என்னம்மா? அங்கிள் அங்கிள் ஒரே நிமிஷம் அங்கிள், இந்த எனக்கு செகண்ட் லைன் வருது, இந்த கூப்பிடுறேன். பை பை பை. வாழ்க்கையில அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது தான் மிகப்பெரிய தப்பு. டேய் யாருடா? முடியலடா என்னால. வர நீங்க தான் அனுவா? சொல்லுங்க என்ன வேணும்? உங்க ரூம்மேட்டா? கொரியர் வந்திருக்கு, கூப்பிடுங்க, சைன் பண்ணணும். சரி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்.
அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க. இது கான்ஃபிடென்ஷியல். அவங்க தான் வந்து சைன் பண்ணணும். மேல தூங்கிட்டு இருக்காங்க. சரி கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் சைன். சரி கொஞ்சம் சீக்கிரமா போட்டு வாங்க. ப்ரோ, இதுல என்னங்க மீரான்னு போட்டிருக்கு? அணுவை மீரான் தான் கூப்பிடுவோம் வீட்ல. ஓ சரி. ஏய் மீரா, மோட்டர் நம்பிச்சு பாரு, ஆஃப் பண்ணு. என்னது மீராவா? அப்ப அனு இங்க இல்லையா? சரி சரி. ஓ ஃப்ராடு பண்றியா? என்னங்க இதெல்லாம்? ஏங்க நீங்க அனுவை டைரக்ட் ஆபீஸ்ல வந்து வாங்கிக்க சொல்லுங்க. ப்ரோ ப்ரோ பெருமாளே, எனக்கு ஸ்ட்ரென்த் கூட என்னால முடியல. பிரியா அம்மா வேற, இந்த அம்மா வேற இவ்வளவு மாதிரி பேசுமே. ஹலோ ஆண்டி. ஆண்டி என்னாச்சு ஆண்டி? என்னாச்சு ஆண்டி? ஐயோ ஒன்னாங்களா பிரியா கொண்டாங்களா ஆண்டி? ஆண்டி தாத்தா எதுவும் தவறிட்டாரா? டாமியா? இருக்கட்டும். ஆண்டி, டாமி செத்து போனதை பிரியா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க புதைச்சிடுங்க ஆண்டி. வைக்கிறேன் ஆண்டி, வைக்கிறேன். மீரா, அனுவா, ஒரு காஃபி போட்டு கொடு. எந்திரிச்சிட்டியாமா தெய்வமே? இன்னும் வேற எதுவும் பண்ண கத்துட்டு இருக்கியா? பக்கத்துல கயிறு வாங்கினியாமே தூக்கல தொங்கலையா? அந்த பிளான்லாம் இல்லையா? கயிறா? கயிறா கேளு நல்லா. கிரி, எதுக்கடி அந்த தூங்குற டேப்லெட் போட்ட? என்ன பிரச்சனை உனக்கு? ஆமாடி, நான் உயிரோடவே இருந்திருக்க கூடாதுடி, செத்துருக்கணும்டி. என்னடி பிரச்சனை உனக்கு சாகுற அளவுக்கு? என்ன பிரச்சனையாவா? தினேஷனை பிரேக்கப் பண்ணிட்டோம். எங்க அம்மா அப்பா டார்ச்சர் பண்றாங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல என்னடி பிரச்சனை? எக்ஸாம் மாதிரி ஒழுங்காவே பண்ணலடி. எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. இது எல்லாமே உன்னால தாண்டி நடந்துச்சு. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம்? சரி. ஆமாடி, நீ மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆமா நான் தான். இது அவ்வளோ இருந்துச்சுட்டா? நீ தான் சொல்லணும்னா சொல்லு. என் ஃபோனுங்கடி வந்து என்னடி எங்க அம்மா இவ்வளவு மிஸ் கால் கொடுத்துருக்காங்க. ஐயோ, பேங்க்ல லோன் வேற கேன்சல் பண்ணிட்டாங்கடி. எனத்தடி கூத்து தொலைச்சிங்க. நான் தான் என்னமோ பண்ணேன் இல்லையா? உனக்கும் நான் தான் பிரச்சனை, உனக்கும் நான் தான் பிரச்சனை. நீங்க 2 பேரும் ரொம்ப கரெக்டா இருக்கீங்க. நான் தான் குடிச்சிட்டு வந்து படுத்து இப்படி மயங்கி நீங்க எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்காக இதெல்லாம் பண்ணல, எனக்கு இது தேவைதான். என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும். நீ 2 பேரையும் மூஞ்சிலே முடிக்காதீங்க. இதோட பேச்ச நிப்பாட்டுங்க. மீரா, காஃபி வேணாம். ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு இப்போ? ஏய், நீடி போற? புரியல எனக்கு. இப்போ எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்க? நீங்க 2 பேரும் தான் பிரச்சனை. நாங்க என்னடி பண்ணோம்? அவளை அப்படி கேட்க வேணாம்னு சொல்றே. சரி விடிடி, எல்லா டென்ஷனும் ஒரே நேரத்துல வந்துச்சு. நாம என்ன பண்ண முடியும்? சரி, நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன். நானா சிகரெட் வாங்கலாம்னு சொன்னேன்? நானா சரக்கு அடிக்கலாம்னு சொன்னேன்? எல்லாத்தையும் மன்னிப்பேன். ஆனா அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு படுத்த பாரு, அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாம இவ வேற இதுல பாதி குடிச்சிட்டு மயங்கி விழுந்து என்ன பாடுபட்டேன் தெரியுமா நானு? ஏய் சரி விடிடி, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணிட்டோம். சரி விடிடி, தினேஷும் பிரேக்கப்னு சொல்லிட்டான். எங்க வீட்லயும் கல்யாண பிரஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு. விடிடி, பாத்துக்கலாம். ஓகே ஃபைன். சாரிடி. இந்த பாரு, நீ எதுக்காக சென்னை வந்த? டிஎன்பிசி எக்ஸாம்ல நீ ப்ரொமோஷன் வாங்கணும், ஐடில நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும். நான் இந்த காலேஜ் முடிக்கணும், அரியர் இல்லாம கிளியர் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்.
இனிமே நம்ம மாத்திக்கலாம். இனிமே வந்து நம்ம எதுவுமே வந்து ட்ரையே பண்ண வேணாம். ஓகே, எதுவுமே யாரை பார்த்துமே நம்ம கெட்டு போக வேணாம். நம்ம இப்படியே இருந்துக்கலாம். நமக்கு இது தேவையும் இல்ல. Sorry. ஆமா. சரி. சரி சொல்லும். நம்ம இப்படி என்ன வச்சு செல்லம்லாம் பேசுறா? சரி சொல்லும். வா சிரிஸ்டா. ஏப்பா போதுப்பா. இதோட